10th பப்ளிக் எக்ஸாம் சோஷியல் சயின்ஸ் பாடத்துக்கான ஒன் வேர்டு அண்ட் மேப்கான ஆன்சர் வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று, 19ஆம் நூற்றாண்டு முடிவடையும் தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை வாய்ந்த நாடு எது? ஜப்பான். இத்தாலி யாருடன் லேட்டன் உடன்படிக்கையை செய்து கொண்டது? போப். வடக்கு மற்றும் தெற்கு வியட்நாம் எந்த ஆண்டு ஒன்று சேர்க்கப்பட்டது? 1976. அடுத்து கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரி, அதாவது கூற்றுக்கான காரணம் சரியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி வந்து கரெக்டு. அடுத்ததாக சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது? முண்டா கிளர்ச்சி. இந்தியாவில் காலநிலை டேஸாக பெயரிடப்பட்டுள்ளது? அயனமண்டல பருவக்காற்று சமநிலை. டேஸ் என்பது ஒரு வாணிப பயிர், பருத்தி. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரா. மக்கள் தொகையின் பல்வேறு அம்சங்கள் பற்றிய அறிவியல் பூர்வமான படிப்பு மக்களியல். தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் சிறுதானியங்கள். கீழ்காணும் மாநிலங்களில் எந்த ஒன்று ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்கவில்லை? தமிழ்நாடு. ஒபெக் என்பது எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனங்களின் அமைப்பு. டேஸ் முறையில் ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டும் போது இறுதி பண்டத்தின் மதிப்பை கணக்கிடலாம். மதிப்பு கூட்டும் முறை. இந்தியா எப்போது டங்கல் திட்டத்தில் கையெழுத்திட்டது? 1994. அடுத்ததாக கோடிட்ட இடம். கட்டபொம்மன் கயத்தாறு என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டார். காந்தியடிகளின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. டேஸ் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு நீலகிரி தார். இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் டேஸ் பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன? 51A. இரண்டாம் துறையை வேறு விதமாக டேஸ் துறை என அழைக்கலாம்? தொழில்துறை. அடுத்ததாக மேப் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்தியா மேப் பார்த்துக்கங்க. பிளேசஸ்லாம் எங்கே வருது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு மேப் பார்த்துடலாம். அடுத்ததாக வேர்ல்டு மேப்பில் நீங்கள் எவ்வளோ பிளேசஸ் கரெக்டாக குறிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் ஒன் வேர்ட்ஸ்லையும் மேப்லையும் சேர்த்து எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.